எக்கச்சக்கமான ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ் இருந்தாலுமே டேப்லெட்ல பெஸ்ட் எதுன்னா ஐபேட் தான். பட் ஒரு ஆண்ட்ராய்ட்ல இருந்து இன்ஃபேக்ட் சொல்ல போனா கூகுள் கிட்ட இருந்து இந்த பிக்சல் டேப்லெட் வந்திருக்கு. டேப்லெட்டோடைய ஃபியூச்சர் இதுவாக இருக்குமா? ஆண்ட்ராய்ட் டேப்லெட்டோடையது பார்க்கலாம். படங்கள்லாம் பார்க்கும்போது அது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. டிஸ்பிளேல பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபீல் வந்து இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஆங்கிள் மாற்றி பார்த்தா கூட வியூவிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்கு. ஆங்கிளை பற்றி பேசும்போது தான் 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பேஸியாக இருந்திருக்கான்னு சொல்லி யோசிக்கும் போது இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ், எக்ஸ்ட்ரா பேஸ் தேவைப்படக்கூடிய பேஸ் இதில் இருந்து கிடைக்கும். இதில் சவுண்ட் குவாலிட்டி எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா, டேப்லெட்டை டேபிள் மேலே சும்மா வச்சுட்டு ஒர்க் பண்ணுற சமயத்தில் இந்த டாக்கில் அந்த டேப்லெட் இருக்கும்போது நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஸ்மார்ட் கிளாக் கிடைக்குது. ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய ஸ்க்ரீன் சேவர்ஸை வச்சு கூட நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். ஸ்டாக் ஆனட் தான், பட் யூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்குன்னா, நீங்கள் பாருங்கள், நான் ஒவ்வொரு ஆப்பையுமே ஓப்பன் பண்ணி அடுத்த ஆப் போகும்போது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது, எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பட்டரி ஸ்மூத்தாக இருக்குது. அஃப்கோர்ஸ் கூகுள்து அவங்களுடைய டேப்லெட் கரெக்டாக தான் ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப்டிமைசேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்பை யூஸ் பண்ணும்போது கீழேருந்து வரக்கூடிய அந்த விர்ச்சுவல் டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் ஒர்க் ஆகுது. பட் மற்ற எந்த ஆண்ட்ராய்ட் டேப்லெட்லையுமே டாக் இருக்கே தவிர அந்த விர்ச்சுவல் டாக் நார்மலான ஆப்ஸில் ஓப்பன் ஆகிறது கிடையாது. அதில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும் போதுமே ஃபாஸ்ட்டாக இருக்கு. நிறைய ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஐயை அப்படியே எடுத்து பெரிய டேப்லெட்டில் கொடுத்துருவாங்களே தவிர இந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்ட் ஆப்டிமைசேஷன் சொல்ல போனால் நீங்கள் பிளே ஸ்டோர் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மற்ற டேப்லெட் இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் இந்த பிக்சல் டேப்லெட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் எந்த இடத்துலையுமே வேஸ்ட் ஆகல. நீங்கள் ஒருவேளை ட்விட்டரோ ஏதாச்சும் ஒரு மொபைல் ஆப் வெர்டிகலாக இருக்கிறத யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் மற்ற டேப்லெட்டில் வரவே வராது. பட் இதில் லேண்ட்ஸ்கேப்பில் ஓப்பன் ஆகும். 2 சைடில் பிளாக்காக இருக்கும். உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ நீங்கள் டபுள் டேப் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே அவங்க 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்ஸில் பண்ணுறாங்க. சத்தியமாக என்னால் நம்ப முடியல. ஏன்னா ஒரு 120 ஹெர்ட்ஸ்க்கான டேப்லெட்டை நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஃப்ளூயன்சி கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு கூகுள் பண்ணியிருக்காங்க. இந்த டேப்லெட்டில் டென்சார் G2ன்ற சிப் இருக்கு. டேப்லெட்டில் கையில் எடுத்த உடனே கண்டிப்பாக கொதிக்க போகுதுன்னு தான் நினச்சேன். பட் CPU த்ராட்லிங் டெஸ்ட் பாருங்க, எந்த இடத்துலையுமே த்ராட்லிங்கே இல்லை. நல்ல ஸ்கோர். 3D மார்க் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல நமக்கு 87.2% ஸ்டெபிலிட்டி வருது. அண்ட் ஹீட்டிங் வெறும் 40 டிகிரி வரைக்கும் தான் போகுது. சர்ப்ரைசிங். நான் செக் பண்ண 4 பிக்சல் டிவைசஸ்ல ஒரு டிவைஸை தவிர மீதி 3 டிவைஸ் சும்மா பயங்கரமாக ஹீட் ஆச்சு இந்த டென்சார் சிப். பட் இதில் நல்ல ஆப்டிமைசேஷன். நாங்கள் யூஸ் பண்ண சில நாட்களில் டே டு டே யூசேஜில் எந்த இஷ்யூமே வந்து கிடையாது. இருந்தாலும் கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் BGMIல நாங்கள் இருக்கிறதுல மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு HDRல எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வச்சு விளையாடி பார்த்தோம். கேம் பிளே நல்லாவே இருக்கு. அண்ட் எவ்வளோ லாங்காக ப்ளே பண்ணாலுமே ஹீட்டிங் இஷ்யூ வரல. 8 மெகாபிக்சலுக்கான கேமரா ரியர்லையும் 8 மெகாபிக்சலுக்கான கேமரா ஃப்ரண்ட்லயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதை வச்சு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும், இல்லை போட்டோஸ் எல்லாம் வந்து எடுக்கணும் பார்க்கறதுக்கு அப்படின்னா நல்லாவே இருக்கு. ரியர் ஃபேசிங் கேமராலையுமே நார்மலாக டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்றதை தவிர மற்ற விஷயங்கள் எடுத்த கேமராவை பார்த்தாலுமே ஒரு டேப்லெட்ல இந்த குவாலிட்டி நாட் பேட். சூப்பரான நிறைய விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் ஆஃப் ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்குன்றது எதிர்பார்க்குறேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா. ஆனால் இதில் கான்ஸ் இல்லாமல் கிடையாதுங்க. OTG சப்போர்ட் கிடையாது. ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ். என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ இந்த டாக் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சு என்ன பண்ணுறேன், நான் அப்படி வந்து அட்டாச் பண்ணுறேன். டன். ஓகே, இப்போ பட்டன் பிளேஸ்மெண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த டாப்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பவர் பட்டன் தான் பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் இருக்கு, ஓப்பன் ஆயிடுது. இப்படி வச்சு யூஸ் பண்ணோம்னா பட்டன்ஸ் இந்த சைடு வந்துடுது. லெஃப்ட் ஹேண்டை வச்சு ஓப்பன் பண்ணணும். டாக்ல வச்சா ரைட் ஹேண்டை வச்சு ஓப்பன் பண்ணணும். இப்படி திருப்பி யூஸ் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்டை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். டாக்ல இப்படி வச்சுக்கலாம். ஆனால் இப்படி வச்சு நீங்க ஓப்பன் பண்ணும்போது ஆக்வர்டான பொசிஷன்ல ஓப்பன் பண்ணுவீங்க. கேமராவும் ஆக்வர்டான பொசிஷன்ல இருக்கும். இப்படி வச்சு வீடியோ எடுத்தீங்க, போட்டோ எடுத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க? பட்டன் பிளேஸ்மெண்ட்ல ஏன் இவ்வளவு சொதப்பிருக்காங்கன்னு தெரியல. அண்ட் இந்த பர்டிகுலர் டேப்லெட்டுக்கு எந்த விதமான பென்னுடைய சப்போர்ட், அதாவது எழுதுவோம் இல்லையா, அந்த சப்போர்ட் வந்து கொடுக்கல. அந்த ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்றேன். பேட்டரி 7020 mAh பேட்டரி தான். 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான். போட்டுட்டு நீங்க பக்கத்துலேயே படுத்துக்கணும். நைட்ல மட்டும் தான் சார்ஜ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். 4 மணி நேரத்துல 5 மணி நேரம் கம்பல்சரி ஆகும். அடுத்ததா டிசைன். இங்க பாருங்க, சைட் பை சைடு எங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா டேப்லெட்டுமே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரு விதமான வித்தியாசமா இருக்கு. அண்ட் கூகுள் பிக்சல் டேப்லெட் மட்டும் ரொம்ப யூனிக்கா தெரியுதா? ஆனா இந்த யூனிக்னஸ்லயே ஒரு விஷயம் இருக்கு. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? நல்ல பிளாஸ்டிக்ல சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு தோணுது இல்ல? மெட்டல் இது, பிளாஸ்டிக் கிடையாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்த பிக்சல் டேப்லெட் வந்த உடனே நாங்கள் கூட எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கூகுள் பிக்சல் ஃபோன்ஸ் கூடலாம் அழகான ஒரு எக்கோசிஸ்டம் ஃபார்ம் ஆகும்னு நினச்சோம்.
அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே இன்னும் கூகுள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்றது வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா ஆப்பிள் எக்கோ சிஸ்டம் அப்படின்றத வச்சு மட்டுமே அங்கே வந்து பயங்கரமாக வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இன்னும் ஸ்டார்டிங் ட்ரபிளோடவே இருக்கோம். அதுக்கு கூகுள் டேப்லெட்லேயே அவங்க ஒரு பதில் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். பட் தட்ஸ் மிஸ்ஸிங். ஸோ இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் ஆண்ட்ராய்டு டேப்லெட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய விதமான விஷயங்கள் ஆண்ட்ராய்டு டேப்லெட்டில் பெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. பட் திஸ் நாட் த பெஸ்ட் டேப்லெட். மார்க்கெட்டில் ஏற்கனவே 40,000 பட்ஜெட்குள்ளவே சூப்பரான டேப்லெட்ஸ்லாம் இருக்குது, நல்ல பர்ஃபார்மன்ஸோட நிறைய விதமான விஷயங்கள். பட் அந்த டேப்லெட்லாம் மிஸ் ஆகக்கூடிய நிறைய விஷயங்களை இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வருங்காலத்தில் வரக்கூடிய டேப்லெட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கூகுள் கிட்ட. அவ்வளோதான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்கிறது. ஏன்னா இதோடைய ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இம்போர்ட் பண்ணது, இந்தியாவில் சேலுக்கு கிடையாது. நீங்கள் யாராச்சும் நம்பி வாங்கலாமா, வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் நண்பர்கள் இல்லை இங்கே யாராச்சும் இம்போர்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு வேண்டாம். இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இது இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் கமிங் ஃபியூச்சரில் மற்ற ஆண்ட்ராய்டு டேப்லெட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சிறப்பாக இருக்கும்.